ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे. சங்கீதம் 92 भजन संगीत 92 அதுல 2ஆம் வசனத்தை வாசிங்க. दूसरे वचन को पढ़ेंगे. 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है 10 நரம்பு வீணையோடு கர்த்தரை துதிக்கணும். 10 तार वाले बाजे के साथ परमेश्वर की स्तुति करना है. 10 நரம்பு வீணைன்னு நம்ம எதை சொல்வோம்? और 10 तार की बाजे किसे कहते हैं? நம்ம கை தட்டுதல தான் சொல்லுவோம். हम जो ताली बजाते हैं उसे ही कहते हैं. அதுதான் 10 நரம்பு வீணைன்னு சொல்லுவோம். वही 10 तार का बाजा है. ஆனா 10 நரம்பு வீணை இருந்துச்சு. लेकिन 10 तार की बाजा जो है वो थी. இன்னைக்கு நம்ம அதை பயன்படுத்துறதுனால आज हम उसे इस्तेमाल करते हैं. इसके लिए நம்ம கை தட்டுதல் தான் 10 நரம்பு வீணைன்னு சொல்றோம். हम जो ताली बजाते हैं वही 10 तार के बाजा है करके कहते हैं. இந்த 10 நரம்பு வீணையை எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படினா, ये 10 तार वाले बाजे को इब्रानी भाषा में क्या कहते हैं? அது அசோர் அப்படினு சொல்லி சொல்வாங்க. असोर ऐसे बोला जाता है. அசோர் அப்படினா 10 நரம்பு வீணை. असोर का मतलब 10 तार वाला बाजा. இப்போ இந்த இந்த வார்த்தையை பார்க்கிறதுக்கு முன்னாடி अब इस शब्द को देखने से पहले நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். कुछ बातों को हम देखेंगे. நம்ம யெகோஷுவா தான் நமக்கு தலையா இருக்கிறார். यहोशुआ हमारे लिए मस्तक है. அவர்தான் நமக்கு தலை. वही हमारा मस्तक है. நம்ம தான் அவருடைய பாடி. हम उसका शरीर है. சபை தான் அவருடைய பாடி. कलीसिया उसकी शरीर है. சோ யெகோஷுவா தான் நமக்கு ஹெட்டா இருக்கிறார். यहोशुआ हमारे लिए मस्तक है. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். एफिसियों का 4था अध्याय के 23वें वचन को पढ़ेंगे. கிறிஸ்து தான் சபைக்கு தலை. मसीह ही कलीसिया के लिए मस्तक है. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல, और जैसे कलीसिया के लिए मसीह आदीन है, புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है கிறிஸ்து தான் சபைக்கு தலை. और मसीह ही परमेश्वर कलीसिया के लिए आदीन है. வேற எந்த மனுஷனும் தலையா மாற और முடியாது. कोई भी मनुष्य वहां मस्तक नहीं बन இப்போ सकता. நம்ம தான் சபையா இருக்கிறோம். अब हम ही कलीसिया है. இந்த சபை தான் 7 காலங்கள்ல பிரிஞ்சு இருக்குது. यही कलीसिया जो है 7 कालों में अलग हुआ है. அத தான் நம்ம மெனோரா அப்படினு சொல்லி उसे சொல்றோம். ही हम मेनोरा कहते हैं. இந்த 7 குத்துவிளக்கு, ये 7 दीवट जो है அது 7 சபைகளை குறிக்குது. वो 7 कलीसियाओं को दर्शाती है. இந்த சபைக்கு தலை யாரு? ये कलीसिया का मस्तक कौन है? இந்த சபைக்கு தலை யெகோஷுவா. ये कलीसिया का मस्तक यहोशुआ है. இந்த சபை 7 காலங்கள்ல பிரிஞ்சு இருக்குது. और ये कलीसिया 7 कालों में बटा हुआ है. இந்த சபையினுடைய பெயர்களை इस कलीसियाओं के नामों को வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கலாம். प्रकाशित वाक्य पहले अध्याय के 11वें वचन से 11वें वचन में हम देख सकते हैं. இந்த ஒவ்வொரு சபையும் ये हर एक कलीसिया பரிசுத்தப்படுறதுக்கு, पवित्र होने के लिए, அவங்களை குணப்படுத்துறதுக்கு, उनको चंगा करने के लिए கர்த்தர் ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு தூதர்களை அனுப்புறார். हर एक काल के लिए परमेश्वर दूत को भेजता है. முதலாவது சபையின் தூதன் பவுல். पहला कलीसिया का दूत जो है पौल है. இவர் என்ன செய்தார்? ये आकर क्या किया? அந்த சபைக்கு செய்தி கொடுத்தார். उस कलीसिया को संदेश दिया. அந்த சபையில் இருந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்துறாங்க. उस कलीसिया के लोगों को पवित्र किए, அவங்களை தகுதியாக்குறார். उनको काबिल बनाया. அடுத்தப்ல இரண்டாவது சபை வருது. दूसरा कलीसिया काल இரண்டாவது தூதனை கொண்டு வரார். दूसरे दूत को लेकर आता है. இப்படி ஒவ்வொரு சபை காலத்திலயும், ऐसे हर एक कलीसिया काल में கடைசி சபையின் காலம் வரும்போது आखिरी कलीसिया काल आते समय கர்த்தர் பிரனாம கொண்டு வரார். परमेश्वर ब्रह्म को लेकर आता है. இவருடைய செய்தி என்ன செய்யும்? इसका संदेश क्या करती है? இந்த கடைசி நாளுள்ள சபைய, आखिरी समय का कलीसिया को அவங்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களா மாத்தும். उनको परमेश्वर के राज्य के लिए योग्य बनाता है. இந்த சரீரம் சபை இந்த தலையோடு இணையணும். ये शरीर जो है इस मस्तक के साथ जुड़ना है. இந்த தலையில என்ன சுவாபம் இருக்குதோ, और मस्तक में जो गुण है அந்த சுவாபம் சபைக்குள்ள இறங்கணும். वो कलीसिया के अंदर उतरना है. அப்ப இந்த சபையை பரிசுத்தப்படுத்துறதுக்கு, तो ये कलीसिया को पवित्र करने के लिए, இந்த சபையை தகுதிப்படுத்துறதுக்கு ये कलीसिया को योग्य बनाने के लिए கர்த்தர் 7 தூதர்களை அனுப்புறார். परमेश्वर 7 दूतों को भेजता है. இந்த தூதர்கள் தான் ये दूत
நம்ம சக்கரியால பார்த்தோம், जकरिया में हमने देखा யோசுவாவுக்கு முன்பாக ஒரு கல் வைக்கப்பட்டிருக்குது. योशुआ के सामने एक पत्थर रखा गया அந்த ஒரு கல் மேல 7 கண்கள் இருக்குது. और उस एक पत्थर के ऊपर 7 आंखें हैं. அந்த 7 கண்கள் என்னது? वो 7 आंखें क्या है? அந்த 7 கண்களும் वो 7 आंखें அது 7 சபையின் தூதர்கள். वो 7 कलीसिया के दूत हैं. இந்த 7 சபைக்கு ये 7 कलीसिया को கர்த்தர் 7 தூதர்கள் அனுப்புறார். परमेश्वर 7 दूत को भेजता है. அந்த தூதர்கள் தான் யாரு? और वही दूत कौन है? அவங்க தான் கண்களா இருக்காங்க. वही आंखें हैं. சோ யோசுவா தான் நமக்கு தலை, यहोशुआ ही हमारे लिए मस्तक है. சபதா அவருடைய சரீரம், कलीसिया ही उनका शरीर है. இந்த சரீரம் 7 பாகமா பிரிஞ்சிருக்கு. ये शरीर 7 भाग में बटा हुआ है. ஒவ்வொரு காலத்திலும் அந்த சபை தகுதி பெறறதுக்கு हर एक कलीसिया काल में वो कलीसिया योग्य बनने के लिए ஒவ்வொரு தூதர்களை அனுப்புறார். एक दूत को भेजता है. அந்த தூதர்கள் தான் அந்த சபையுடைய கண்கள். वो दूत ही उस कलीसिया के आंखें हैं. சோ இந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்க அப்படினா और इस घटना को आप देखेंगे तो இதே காரியத்தை நீங்க மியூசிக்ல பார்க்கலாம். यही चीज को आप संगीत के अंदर देख सकते हैं. இந்த அசோர் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள असोर इस शब्द के अंदर ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. एक भविष्यवाणी है. அந்த தீர்க்க தரிசனம் என்ன? वो भविष्यवाणी क्या है? அத பத்தி நம்ம பார்க்கலாம். उसके बारे में हम देखेंगे. இந்த அசோர்ல 4 எழுத்து உண்டு. असोर में 4 अक्षर हैं. ஒன்னு ஆயின், आइन, அப்புறம் சாமேக், सामेक, அப்புறம் வாவ், वाव, அப்புறம் ரேஷ். रेश. இந்த 4 எழுத்து சேர்ந்ததுதான் इस 4 अक्षरों को ही அசோர் அப்படினு சொல்லுவாங்க. असोर करके बोलते हैं. அசோர்ல 4 எழுத்து இருக்குது. असोर में 4 अक्षर हैं. முதல்ல ஆயின், पहला आइन, அப்புறம் சாமேக், सामेक, அப்புறம் வாவ், वाव, அப்புறம் ரேஷ். रेश. இந்த வாவ் என்ன செய்யும்? ये वाव क्या करती है? இந்த வாவ் வந்து இணைக்கும். ये वाव जोड़ती है. ரெண்டு வார்த்தையை இணைக்கும். 2 शब्दों को जोड़ती है. ரெண்டு நபரை இணைக்கும். 2 व्यक्ति को जोड़ती है. ரெண்டு பொருளை இணைக்கும். 2 चीजों को जोड़ती है. இங்க இந்த வாவ் எதை இணைக்குது? ये वाव किसे जोड़ रही है? இந்த வலது பக்கம் இந்த 2 எழுத்து, और दाहिनी तरफ जो 2 अक्षर, இடது பக்கம் ரேஷ் இருக்குது. बाएं तरफ रेश है. இந்த ரெண்டு வார்த்தையை இணைக்குது. ये दोनों शब्दों को जोड़ती है. சோ இந்த 10 நரம்பு வீணை, ये 10 तार वाले बाजा, இது கர்த்தரை இணைக்க சபையும் தலை இணையக்கூடிய ஒரு காரியம். और कलीसिया और परमेश्वर जुड़ने का एक बात है. கர்த்தர் தலையோடு இணைக்கிறாரு. परमेश्वर सर के साथ जोड़ता है. தலையும் சபையும் இணைக்கப்படுது. सर और कलीसिया जुड़ती है. இப்போ இந்த தீர்க்க தரிசனம், अब ये भविष्यवाणी, இந்த காரியம் நிறைவேறணும்னா ये चीज अगर पूरा होना है तो நீங்க தான் 10 நரம்பு வீணையா இருக்கணும். आप 10 तार वाले बाजा बनना है. இன்னைக்கு கை தட்டி பாடுறது, आज ताली बजाकर हम जो गीत गाते हैं, அது சாதாரணமான காரியம் இல்ல. वो साधारण बात नहीं है. அதுல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? उसमें कितना आशीष है आपको पता है? நிறைய பேர் மெதுவா கை தட்டுவாங்க. कुछ लोग धीरे से ताली बजाएंगे, சிலவங்க நல்லாவே கை தட்டுவாங்க. कुछ लोग अच्छे से ताली बजाते हैं. இந்த கை தட்டுதல், ये जो ताली बजाना है, இந்த காரியம் ரொம்ப முக்கியம். ये बहुत महत्वपूर्ण है. இது சயின்டிபிக்கலி பாத்தீங்கன்னா, अगर वैज्ञानिक रूप से देखेंगे तो இந்த கை வந்து உங்க எல்லா அவயவத்தையும் இணைஞ்சிருக்குது. ये हाथों में आपके शरीर के सारे अंग जुड़े हुए हैं. உங்க மூக்கு இணைஞ்சிருக்குது. आपका नाक जुड़ा हुआ है. உங்களுடைய கண் இணைஞ்சிருக்குது. आपकी आंख जुड़ी हुई है. கிட்னி இருக்குது, ஹார்ட் இருக்குது, किडनी है और हार्ट है. எல்லாமே கையில இணைஞ்சிருக்குது. सब कुछ हाथ से जुड़ा हुआ है. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு சாவுக்கூடிய நிலைமையில இருக்கான்னு வைங்களேன். कोई एक व्यक्ति अगर मरने की स्थिति में है, அப்ப என்ன செய்வாங்க? ஜனங்கள் என்ன செய்வாங்க? तो लोग क्या करते हैं? அந்த கையை தான் உரசுவாங்க. वो हाथ को मसलते हैं. கையில வந்து சூடை ஏத்துவாங்க. हाथ के अंदर गर्मी को फैलाते हैं. பாதத்துல சூடை ஏத்துவாங்க. पाँव में जो है गर्मी फैलाते हैं. எதுக்கு ஏத்துறாங்க? क्यों ऐसे करते हैं? ஏன்னா எல்லா நரம்பும் அதோட கூட அட்டாச்சா இருக்குது. क्योंकि सारा नस उसके साथ जुड़ा हुआ है. எல்லா அவயவமும் நல்ல வேலை செய்யறதுக்கு सारे शरीर के अंग बराबर काम करने के அந்த लिए கையை உரசுவாங்க. उस हाथ को मसलेंगे. நம்ம கை தட்டி பாடும்போது हम ताली बजाकर जब गीत गाते हैं, ஒவ்வொரு நரம்பு ஆக்டிவேட் ஆகும். हर एक तार जो हर एक नस जो है वहां पर शुरू हो जाता है. ஒவ்வொரு நரம்புக்குள்ள பலவீனம் நீங்கி போயிடும். हर नस के अंदर जो कमजोरी है वो निकल जाती है. பலவீனம் எல்லாத்தையும் நீக்குவார். कमजोरी सब निकल जाएगा. இந்த 10 நரம்பு வீணை தான் நமக்கு முக்கியம். ये 10 तार वाला बाजा ही हमारे लिए महत्व है. உங்க முழு சரீரம் ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு आपका पूरा शरीर वहां पर चालू होने के लिए நல்ல கரத்தை தட்டி பாட்டு படிக்கணும். अच्छा ताली बजाकर गीत गाना है. செஞ்சு பாருங்களேன். आप करके देखिए உங்க பாடி எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு பாருங்க. आपका शरीर कैसे
एक्टिवेट होता है உங்க देखिए முழு சரீரம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். आपका पूरा पूरा शरीर एक्टिव होगा சோ இந்த கை தட்டி பாட்டு பாடுறது ये ताली बजाकर गीत गाना இது ரொம்ப முக்கியம். ये बहुत जरूरी है நல்ல கை தட்டி பாடுனா अच्छा ताली बजाकर गीत गाएंगे तो அங்க உங்க நரம்பு எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் போது सारे नस जो है सक्रिय करने அது लगेंगे நம்ம தட்டும்போது और ताली बजाते समय நம்ம எப்படி தட்டுறோம் हम कैसे बजाते हैं நல்ல ஓங்கி தட்டணும். अच्छा जोर से बजाना है நல்ல ஓங்கி தட்டி பாருங்க. जोर से बजाकर देखिए உங்களுடைய அதாவது எந்தெந்த அவயவெல்லாம் சரியா இயங்காம இருக்குதோ और जो जो शरीर के भाग ठीक तरह से काम नहीं करते அது எல்லாம் இயங்க वो ஆரம்பிச்சிடும். सब काम करने लगेंगे हालेलुया हालेलुया சோ இந்த 10 நரம்பு வீணை ரொம்ப முக்கியம். ये 10 तार वाले बाजा जो है महत्व है இந்த 10 நரம்பு வீணையை வந்து அசோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ये 10 तार वाले बाजे को असुर कहते हैं இதுல இந்த வாவ் என்ன செய்யும்? ये वाव क्या करती है இந்த ரெண்டு எழுத்தி இணைக்குது. दोनों शब्दों को जोड़ती है இடது பக்கம் என்ன எழுத்து இருக்குது? और बाएं तरफ कौन सा अक्षर है இடது பக்கம் ரேஷ் இருக்குது. बाएं तरफ रेश है ரேஷ்னா அர்த்தம் என்ன? रेश का मतलब क्या है ரேஷ்னா தலை. रेश का मतलब सर நமக்கு தலை யாரு? हमारा सर कौन है நமக்கு தலை யெகோஷுவா தான் தலை. हम यहोशुआ ही हमारा सर है அவர்தான் நமக்கு தலையா இருக்கிறார். वही हमारा सर है இந்த வாவ் இணைக்குது. ये वाव जोड़ती है அது தலை இணைக்குது. वो सर को जोड़ती தலை है வந்து நம்ம யெகோஷுவா தான் தலை. यहोशुआ ही सर है அவர் இணைக்கிறார். அவர் இணைக்கப்படுறார். वो जुड़ा जाता है யார் கூட இணைகிறாரு? किसके साथ जुड़ता है இந்த எழுத்தை நீங்க பாத்தீங்கன்னா इन अक्षर को देखेंगे तो இத சாமேக்னு சொல்லுவாங்க. इसे सामेक बोला जाता है அத சித்திர எழுத்துல எழுதும்போது प्राचीन चित्र के रूप में लिखेंगे तो அத இந்த மாதிரி போடுவாங்க. उसे ऐसे लिखा जाता है இத கொஞ்சம் நீங்க நீட்டிட்டீங்கன்னா इसे अगर आप थोड़ा फैला दिए तो அதுதான் மெனோரா. वो है मेनोरा அதுக்கு 7 குத்து விளக்க குறிக்குது. 7 दीवट को दर्शाती है அப்போ இங்க கர்த்தர் என்ன செய்றார்? तो परमेश्वर क्या करता है இந்த 10 நரம்பு வீணை என்ன செய்யுது? ये 10 तार की बाजा क्या करती है உங்களை கிறிஸ்துவோடு இணைக்குது. आपको मसीह के साथ जोड़ती है சபையை தலையோடு இணைக்குது. कलीसिया को मसीह के साथ जोड़ती है இது தலை மட்டும் சபை மட்டும் இல்ல. ये केवल कलीसिया नहीं இங்க ஆயின் இருக்கு பாருங்க. यहाँ पर जो आइन है ஆயின் வந்து என்னது? आइन क्या है ஆயின் வந்து கண்ணு. आइन जो है आंख கண்ணு வந்து யாரு? आंख कौन है இந்த 7 தூதர்களை குறிக்குது. ये 7 दूतों को दर्शाती है அப்ப இந்த தூதர்களோடு கூட ये दूतों के साथ 7 சபையில் இருக்கிற ஜனங்களும் 7 कलीसिया के लोग கர்த்தரோடு இணையணும். परमेश्वर के साथ जुड़ना है கர்த்தரோடு இணைக்கக்கூடிய ஒரு காரியம். परमेश्वर के साथ जुड़ने वाली बात है எப்படி இந்த ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார்? किस प्रकार से इसे रखा है देखिए எப்படி ஒரு தீர்க்கதரிசனத்தை வைத்திருக்கிறார்? किस प्रकार से भविष्यवाणी को रखा है இந்த தலை சபையோடு இணையணும். ये सर जो है कलीसिया के साथ जुड़ना है நீங்க தலையோடு இணையணும். आप सर के साथ जुड़ना है நீங்க யெகோஷுவா கூட இணையணும்னா आप यहोशुआ के साथ जुड़ना है तो 10 நரம்பு வீணையை நீங்க வாசித்தே ஆகணும். 10 तार के बाजे को बजाना ही है இத வாசிக்கிறதுக்கு கூச்சப்படக்கூடாது. इसे बजाने के लिए शर्मिंदगी नहीं होनी சிலர் चाहिए ரொம்ப கூச்சத்தோடு வாசிப்பாங்க. कुछ लोग शर्माते हुए बजाएंगे அவங்க அடிக்கிற கை தட்டுறது அவங்களுக்கே கேட்காது. और वो जो ताली बजाते हैं वो उनको भी सुनाई नहीं देता அப்படி இருக்க கூடாது. ऐसे नहीं रहना 10 நரம்பு வீணையை 10 तार वाले बाजे को உற்சாகத்தோடு வாசிக்கும்போது उसको एक उत्सुकता से बजाते समय உங்களை கர்த்தரோடு இணைச்சிரோது. आपको परमेश्वर के साथ जोड़ देगी 10 நரம்பு வீணை கண்டிப்பா வேணும். और 10 तार वाले बाजा जरूर चाहिए ஒவ்வொரு சபையிலும் இந்த வீணை அடிக்கப்படுது. हर एक कलीसिया में ये बाजा बजाया जाता है இப்ப இன்னைக்கு நம்ம கரங்களை தட்டி நம்ம உற்சாகமா அடிக்கும்போது आज यदि हम ताली बजाकर हम उत्सुकता से बजाते समय அவரை துதித்து நீங்க பாடும்போது उसकी स्तुति करके गीत गाते समय என்ன நடக்கும் தெரியுமா? क्या होगा நீங்க தேவனோடு இணைக்கப்படுவீர்கள். आप परमेश्वर के साथ जुड़ जाओगे நீங்க இணைக்கப்படுறதுக்கு आप जुड़ने के लिए இந்த 10 நரம்பு வீணை வேணும். ये 10 तार वाले बाजे चाहिए இந்த நரம்புக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. इस नस के अंदर एक भविष्यवाणी है இங்க சபையை தேவன் கர்த்தரோடு இணைக்கிறார். कलीसिया को परमेश्वर के साथ जोड़ता है கர்த்தரோடு இணைக்கிறார். परमेश्वर के साथ जोड़ता है தலையாகி யெகோஷுவாவோடு இணைக்கிறார். और यहोशुआ जो सर है उसके साथ जोड़ता है இன்னைக்கு சபை அவரோடு கூட இணையணும். आज कलीसिया उसके साथ जुड़ना है இந்த 10 நரம்பு வீணை நமக்கு ये முக்கியம். 10 तार वाले बाजा हमारे लिए जरूरी है இதை எப்படி
வாசிக்கணுமா? इसे कैसे बजाना है? எப்படி இப்ப இன்னைக்கு நம்ம பாட்டு படிக்கிறோம்? आज हम गीत गाते हैं। பாட்டு படிக்கும்போது எப்படி பாட்டு படிக்கிறோம்? गीत गाते समय कैसे गाते हैं? நம்ம பாராம தெரியும் அதனால பாட்டு படிக்கிறோம். हमें मालूम है इसलिए हम गाते हैं। அதை கருத்தோடு பாடணுமா? उसे समझकर गाना है ஆவியோடு பாடணுமா? और आत्मा में गाना है। ஆவியோடு கருத்தோடு பாடணும். समझकर और आत्मा में गाना है। அது கருத்தோடு பாடணும். उसे समझकर गाना है। அத புரிஞ்சு பாடணும். उसको समझकर गाना है। புரிஞ்சு பாடுறது எப்படி? समझकर गाना कैसे? தியானத்தோடு பாடணும். बुद्धि के साथ गाना है। தியானத்தோடு மியூசிக் வாசிக்கணும். बुद्धि के साथ वाद्यों को बजाना ஒரு है। மியூசிக் கிட்டார் வாசிக்கிறோம் அப்படினா गिटार बजाते हैं तो அத தியானத்தோடு வாசித்து பாருங்க. उसे ध्यान के साथ उस ध्यान के साथ बजाते அது देखिए। தியானத்தோடு வாசிக்கும்போது उस ध्यान के साथ बजाते समय இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகள் சொல்லி கொடுக்கிறதை விட ये संसार के लोग सिखाने से ज्यादा பரிசுத்த ஆவியானவர் அதிகமா சொல்லி கொடுப்பார். पवित्र आत्मा ज्यादा सिखाएगा। आमेन। அவர் அருமையா சொல்லி கொடுப்பார். वो ज्यादा सिखाएगा। ஒரு தடவை தீர்க்கதரிசியினுடைய சபையில भविष्यद्वक्ताओं की कलीसिया में ஒரு சிஸ்டர் பியானோ வாசிச்சிட்டு இருக்காங்க. एक बहन पियानो बजाती है। எல்லாரும் பாடும்போது सब गीत गाते समय கருத்தோடு ஆவியோடு பாடுறாங்க. और एकदम समझकर भक्ति के साथ गाते हैं। இந்த மகள் மேலே அபிஷேகம் இறங்கிட்டு इस बहन के ऊपर भी अभिषेक उतर गया। இந்த கையை உயர்த்தி பாடிட்டு இருக்கும்போது वो हाथों को उठाकर जब गीत गा रही थी பியானோ பாட்டு விளையாடிட்டு இருக்குது. पियानो अपने आप से बज रहा है। இவங்க ரெண்டு கையும் தூக்கிட்டாங்க. इसके हाथों को तो उसने उठा ஆனா दिया। பியானோ தன்னாலே அங்க சத்தம் கொடுக்குது. वो पियानो अपने आप से बज रही है। இது எப்படி நடக்குது? ये कैसा होता है? ஆவியானவர் இறங்கும் போது आत्मा जब उतरती है கர்த்தர் அந்த காரியத்தை செய்றார். परमेश्वर इन चीजों को करता है। 10 நரம்பு வீணையோடு நீங்க பாடணும். 10 तार वाले बाजे के साथ तुम गाना है। அது எப்படி பாடணுமா? वो कैसे गाएंगे? கருத்தோடு பாடணும். वो समझकर गाना है தியானத்தோடு மியூசிக் வாசிக்கணும். और ध्यान से संगीत बजाना है। எனக்கு நான் வாலி வயசுல मेरे जवानी के समय में எனக்கு காய்ச்சல் வந்துச்சுனா अगर मुझे बुखार आती है மாத்திரை சாப்பிட மாட்டேன். दवा नहीं खाता। கிட்டாரை கையில எடுத்து गिटार हाथ में लेकर அத நான் வாசிச்சேன் அப்படினா उसे बजाऊंगा तो காய்ச்சல் போயிடும். बुखार चले जाती थी। காய்ச்சல் நீங்கி போயிடும். बुखार चले जाती थी। தியானத்தோடு வாசிக்கணும். उसको ध्यान से हम बजाते அவரை थे। புகழ்ந்து வாசிங்க. उसको तारीफ करके बजाते थे। எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமென்ட்டா இருந்தாலும் சரி कोई भी वाद्य क्यों ना हो அந்த இன்ஸ்ட்ருமென்ட்டை நீங்க தியானத்தோடு வாசித்தீங்கன்னா उस वाद्य को अगर ध्यान से बजाएंगे तो அவர் ஆசீர்வாதத்தை वो தருவார். आशीष करके देगा। ஹalleluya हालेलुया। பாருங்க அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. उस वचन को दोबारा पढ़िए। சங்கீதம் 92:2 भजन संगीत 22:2 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் அப்படி சொல்லி பைபிள் சொல்லுது. और गंभीर स्वर से बजाने वाले वीणा करके लिखा गया है। ஹிந்தில என்ன கொடுத்திருக்குன்னா हिंदी में क्या दिया है? அது ரொம்ப உரத்த சத்தத்தோடு வாசிக்கணும் சொல்லுது. ऊंची आवाज से बजाना है करके दिया அது है। உரத்த சத்தத்தை வாசிக்க முடியாது. वो ऊंची आवाज से बजा नहीं सकते। சுரமண்டலம் வாசிக்கும் போது और जब हम वीणा बजाते हैं அது ரொம்ப சத்தத்தை உயர்த்தில வாசிக்க वो முடியாது. आवाज बढ़ाकर हम नहीं बजा सकते। ஆனா தமிழ்ல கொடுத்திருக்குது लेकिन तमिल में दिया है அத தியானத்தோடு வாசிக்கணுமா? उसको ध्यान से बजाना है மியூசிக் தியானத்தோடு வாசிக்கணும். और संगीत ध्यान के साथ बजाना है। இந்த தியானத்தோடு வாசிக்கும்போது इसे ध्यान के साथ बजाते समय என்ன நடக்குது? क्या होता है? தியானத்துக்கு எபிரேய மொழியில उस ध्यान को इब्रानी भाषा में அதுல ஹகியோன் அப்படினு சொல்லுவாங்க. हगियोन करके बोला जाता है। இந்த ஹகியோன் அப்படினா தியானம். हगियोन का मतलब ध्यान करना। என்னது எப்படி வாசிக்கணுமா? कैसे करना है? தியானத்தோடு வாசிக்கணும். उस ध्यान के साथ बजाना है। அந்த தியானத்தை எபிரேய மொழியில ஹகியோன் उस சொல்லுவாங்க. ध्यान को इब्रानी भाषा में हगियोन कहते हैं। இந்த ஹகி அப்படினு சொன்னா ஹக் அப்படினு சொன்னா हग करके बोलेंगे तो நீக்கப்படுதல், to remove, निकाल देना। அது நீக்கப்படுதல் அப்படினு சொல்லி वो அர்த்தம். निकाल देना ये मतलब है। அடுத்தது யோன் அப்படினு சொன்னா योन करके बोलेंगे तो களிமண் அப்படினு சொல்லி அர்த்தம். वो मिट्टी करके मतलब है। அப்ப என்ன நீக்கப்படுது? क्या निकल जाता है? களிமண் நீக்கப்படுது. वो मिट्टी निकल जाती है। चलो நம்ம கோவத்துல வரும்போது சொல்லுவோம்ல, गुस्से में हम कहते हैं ना மண்டையில களிமண் தான் இருக்கா என்னன்னு தெரியல அப்படி சொல்லுவோம். बेजे में मिट्टी भरा है क्या, ऐसा बोलते हैं। இந்த களிமண் நீக்கப்படணும். ये मिट्टी निकल जाना है। நீங்க தியானத்தோடு வாசிக்கும்போது आप जब ध्यान से बजाते हो இந்த சரீரம் ஒரு களிமண் தான். ये शरीर एक मिट्टी है। இந்த சரீரம் ஒரு ஆதாமுடைய சுபாவத்துடையதா இருக்குது. ये शरीर आदम के स्वभाव का है। அதனால தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பைபிள் சொல்லுது, इसलिए पहला कोरिन्थ 15वें अध्याय में कलाम कहती है மண்ணானவன் எப்படியோ जैसा मिट्टी का मनुष्य है அது
மண்ணானவர்களும் அப்படியே. और वैसे ही मिट्टी के लोग हैं। அப்ப இந்த மண்ணான சுபாவம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குது. तो मिट्टी का स्वभाव आज हमारे अंदर है। இந்த சுபாவம் நீக்கப்படணும்னா ये स्वभाव यदि निकलना है तो நம்ம எப்படி வாசிக்கணுமா, हम कैसे बजाना है, எப்படி மியூசிக் வாசிக்கணும், संगीत कैसे बजाना है, அத தியானத்தோடு வாசிக்கணும். उसे ध्यान के साथ बजाना है। தியானத்தோடு வாசிக்கும் போது ध्यान के साथ बजाते समय அந்த களிமண்ணுடைய சுபாவம் நீக்கப்படுது. उस मिट्टी का स्वभाव निकल जाता அத है, கர்த்தர் எடுத்து போடுறார். उसे परमेश्वर निकाल देता है। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில आज हमारे जीवन में இந்த உலகத்துக்குடைய சுபாவம் நிறைய இருக்குது. इस संसार का बहुत सारे स्वभाव हैं। இந்த உலகத்தின் சுபாவம் நீக்கப்படணும்னா, संसार के स्वभाव यदि निकलना है, இந்த மண்ணான சுபாவம் நீக்கப்படணும்னா, मिट्टी का स्वभाव यदि निकलना है அப்ப தியானத்தோடு பாடுங்க. तो ध्यान से बजाइए, நீங்க புரிஞ்சு பாடுங்க. उसे समझकर बजाइए। நீங்க புரிஞ்சு பாட 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 आप समझकर जैसे गाएंगे, அந்த அபிஷேகத்துல நிறைஞ்சு பாட பாட उस अभिषेक में भर के आप जब गाएंगे, உங்களுக்குள்ள இருக்கிற களிமண்ணுக்குள்ள சுபாவம், आपके अंदर की जो मिट्टी का स्वभाव है அது எல்லாம் நீக்கப்படும். वो सब निकल जाएगा। சோ இந்த மியூசிக் எவ்வளவு முக்கியம் பாருங்க. तो संगीत कितना महत्व है देखिए। நான் உங்ககிட்ட சொன்னேன் 100 நாள் 1000 பாடல்கள் அப்படினு சொல்லி. मैंने ऐसा कहा था आपसे 100 दिन के लिए 1000 गीत। நம்ம எவ்வளவு எத்தனை பேர் பாடணுமோ எனக்கு தெரியாது. कितने लोग हमने गाया हम मुझे मालूम नहीं, பாடும்போது लेकिन इसे गाते என்ன समय நடக்கும் அப்படினா, क्या होगा, நமக்குள்ள இருக்கிற அந்த மண்ணான சுபாவம், हमारे अंदर का मिट्टी का स्वभाव, அது எல்லாம் நீக்கப்படுது. वो सब निकल जाती है। இன்னைக்கு நம்ம சுபாவம் நீக்கப்படணும் என்ன செய்யணும்? आज हमारा स्वभाव निकलना है तो क्या करना है? பொதுவா நீங்க பாருங்க, अब साधारण रूप से देखिए, டெய்லி இன்னைக்கு திங்கக்கிழமையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, और सोमवार से लेकर आज तक देखिए நம்ம எவ்வளவு செய்தி கேட்கும், कितना संदेश हमने सुना है, எவ்வளவு செய்தி கேட்கும். कितना संदेश सुना है। சண்டே வந்தா செய்தி கேட்கும் அவ்வளவுதான். इतवार को आएंगे तो संदेश सुनते ஆனா हैं, பாட்டு लेकिन गीत டெய்லி கேட்கும். हर दिन सुनते हैं, டெய்லி பாட்டு கேட்கும். हर दिन गीत सुनते हैं। அப்ப இந்த பாட்டு எவ்வளவு முக்கியம் பாருங்க. तो ये गीत कितना महत्वपूर्ण है। நீங்க டிவில பாட்டு கேக்குறீங்க, आप टीवी में गाना लगाते हो, யூடியூப்ல பாட்டு கேக்குறீங்க, यूट्यूब में गाना लगाते हो, பல காரியத்துல பாட்டு கேக்குறீங்க. और ऐसे अलग अलग चैनल में देखते हो। இந்த பாட்டை கேட்க கேட்க इस गीत को जितना आप सुनते हैं, நீங்க அதோடு கூட பாட பாட आप उसके साथ गाते समय உங்களுக்குள்ள ஒரு காரியம் நடக்கும். आपके अंदर एक बात होती है, புதிய பாடல், नया गीत। இந்த புதிய பாடல் அப்படின்னு சொல்லும்போது, ये नया गीत जब हम बोलते हैं, இந்த புதியன்னு சொன்னா नया जो है அத கதாஷ் அப்படின்னு சொல்லி उसे சொல்வாங்க. कदाश करके कहा गया है। இந்த கதாஷ்ங்கிற வார்த்தை, कदाश शब्द जो है அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, उसका क्या मतलब है? புதுசுன்னு சொல்லி அர்த்தம். नया करके मतलब है நீங்க புதிய பாடலை பாடணும், आप नए गीत को गाना है, கர்த்தர்ட்ட கேட்கணும், परमेश्वर से मांगना है, கர்த்தாவே எனக்கு புதிய பாடலை தாங்கப்பா. मुझे नए गीत को दीजिए। இந்த பாடலை பாட பாட ये इस गीत को गाते गाते உங்களை கர்த்தர் புதிதாக்குவார். आपको परमेश्वर नया बनाएगा। இந்த கதாஷ்க்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, कदाश का और एक मतलब क्या है? ரினியூ அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो नया बनाना, அவர் திரும்ப புதிதாக்குறார். वो दोबारा उसे नया कर देता है, உங்களை திரும்ப புதிதாக்குறார். आपको दोबारा नया करता है, உங்க உள்ளத்தை திரும்ப புதிதாக்குறார். आपके मन को नया करता है, உங்களுடைய சிந்தனைகளை திரும்ப புதிதாக்குறார். आपके विचारों को नया करता है, நம்முடைய சுபாவங்களை புதிதாக்குறார். हमारे स्वभाव को नया करता है। இந்த பாடலை பாடும்போது, इस गीत को गाते समय, புதிய பாடல்களை பாடும்போது, புதிய பாடலை பாடும்போது, नए गीत को गाते समय கர்த்தர் உங்களை புதிதாக்குகிறார். परमेश्वर आपको नया करता है। அடுத்தது அவர் என்ன செய்றார்னா, और अगला वो क्या करता है? உங்களை ரிப்பேர் பண்றார். आपको ठीक करता है। இந்த கதாஷ்க்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, कदाश का एक और मतलब क्या है? உங்களை சரி பண்ணுதல். आपको ठीक करता है, உங்களை சரி பண்ணுவார். आपको ठीक करेगा, உடைஞ்ச உள்ளத்தை சரி பண்ணுவார். टूटे हुए मन को ठीक करेगा। நீங்க கேட்டு பாருங்க, சில பாடல் புதுசா நீங்க கேட்பீங்க, और कुछ गीत को आप नया करके सुनते हो, அந்த பாடலை நீங்க கேட்கும்போது उस गीत को सुनते समय அந்த பாடல் உங்களுக்கே பாடின மாதிரி இருக்கும். वो ऐसा लगेगा कि वो गीत आपके लिए ही गाया गया है। அந்த பாட்டை பாட பாட उस गीत को गाते गाते உங்க உடைந்த உள்ளத்தை சரி பண்ணுவார் அவர். आपके टूटे हुए मन को वो ठीक करता है। அவர் என்னெல்லாம் செய்தார் பாருங்க பாடல்ல. वो क्या क्या करता है देखिए இந்த गीतों में। பாடலை நீங்க தியானத்தோடு பாடுங்க. इस गीत को आप ध्यान से गाइए। வீட்டில் இருக்கும்போது घर में रहते समय உங்க மியூசிக் எடுங்க. आपके संगीत को ले लीजिए। எல்லார் வீட்லயும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. सभी के घर में वाद्य है। எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது? क्या वाद्य है? 10 நரம்பு வீணை வச்சிருக்கீங்க. 10 तार वाले बाजा को रखा है। நல்ல கரங்களை தட்டி अच्छे ताली बजा
जाकर நல்ல பாட்டு பாடுங்க. अच्छा गीत गाइए। அத பாட்டு பாட பாட उस गीत को गाते गाते உங்களை கர்த்தர் புதிதாக்குவா. आपको परमेश्वर नया करेगा। நீங்க உடைஞ்சு போய் இருந்தீங்கன்னா आप यदि टूटे हुए मन से होंगे உங்களை ரிப்பேர் பண்ணி தருவாரு. आपको सुधार देगा। ஹalleluya, हालेलुया। ஒரு புது பலன் உங்களுக்கு கொடுப்பா. आपको एक नया बल देगा। பாடலுக்குள்ள இவ்வளவு காரியம் இருக்குது. गीतों के अंदर इतनी बातें हैं। அதனால इसलिए இப்போ 100 நாள் முடிஞ்சு போச்சு. अब 100 दिन समाप्त हो गया। இப்போ திரும்பவும் நம்ம என்ன செய்ய போறோம்? ஆரம்பிக்க போறோம். दोबारा हम शुरू करने वाले हैं। ஆரம்பிக்கலாமா? शुरू करेंगे क्या? செய்யலாமே, ஆரம்பிக்கலாமே. शुरू करेंगे क्या? ஒரு 3 பாடல் பாடலாமே. एक 3 गीत गाएंगे। டெய்லி எத்தனை பாட்டு? हर दिन कितना गीत? 3 பாட்டு. 3 गीत। தெரிஞ்ச பாட்டே 3 பாட்டு போடனாலும் ஓகே. और जो मालूम है उसी गीत को 3 गीत गाएंगे तो भी चलेगा। 3 பாட்டு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து பாடணும். लेकिन परमेश्वर के चरणों में रहकर 3 गीत गाना है। இந்த ஜூன் 30 வரைக்கும் நீங்க பாடுறீங்க. और जून 30 तारीख तक आप गाने वाले हो। நீங்க பாடும்போது எப்படி பாடணும்? और गाते समय कैसे गाना है? ஆவியோடும் கருத்தோடும் பாடணும். और आत्मा से और समझ कर गाना है। தியானத்தோடு பாடுங்க. ध्यान के साथ गाइए। கர்த்தர் உங்க வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்வார்னு பாருங்க. और परमेश्वर आपके जीवन में किस तरह काम करता है ஒரு देखिए। புதிய பாடல் என்ன செய்யுமா? एक नया गीत क्या करता है? அது புதுசுதான். वो नया है। அது உங்களை புதிதாக்கும். वो आपको नया बनाता है। அந்த புதிய பாட்டு உங்களை புதிதாக்கும். वो नया गीत आपको नया करता है। நீங்க உடைஞ்சு போயிருந்தீங்கன்னா यदि आप टूटे हुए होंगे உங்களை ரிப்பேர் பண்ணும். आपको सही कर देगा। அதனால புதிய பாடலை பாடுங்க. नए गीत को गाइए। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य நீங்க करेगा। தியானத்தோடு பாடும்போது आप ध्यान के साथ गाते समय உங்களுக்குள்ள இருக்கிற களிமண்ணை आपके अंदर के मिट्टी को அத நீக்குவார். उसे निकालेगा। எங்க இருக்கு களிமண்ணு? कहां पर है मिट्टी? இதுதான் களிமண்ணு. यही मिट्टी है। இந்த களிமண்ணுடைய சுபாவம். ये मिट्टी का स्वभाव। எல்லாரும் என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியும். क्या सब जन क्या सोच रहे थे मालूम களிமண் है? எங்க இருக்குன்னு கேட்ட உடனே मिट्टी कहाँ है पूछने இங்க के बाद இருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன்னு நினைச்சீங்க. यहाँ पर है करके मैं बोल दूंगा। ऐसा இந்த लगा आपको? சரீரமே களிமண்ணு ये தான். पूरा शरीर मिट्टी है। மண்ணான மனிதனாகிய ஆதாமுடைய சுபாவம் और मिट्टी का जो मनुष्य आदम है उसका स्वभाव இந்த சரீரத்துக்குள்ள இருக்குது. इस शरीर के अंदर है। மண்ணானவன் எப்படியோ और जिस तरह वो मिट्टी का है மண்ணானவர்களும் அப்படியே. और वैसे ही मिट्टी के लोग होंगे। அவர் உன்னதத்திலிருந்து வந்ததுனால वो स्वर्ग से आया इसलिए உன்னதமானவர்களும் அப்படியே. वो स्वर्ग से स्वर्गीय लोग भी ऐसे ही हैं। அவங்க அந்த ஜனங்களுக்கு வித்தியாசமான சுபாவம் वो இருக்கும். उनका अलग स्वभाव होगा। பாருங்க எப்படி கர்த்தர் வைத்திருக்கார். மியூசிக்ல எப்படி வச்சிருக்காரு. परमेश्वर ने संगीत के अंदर कितनी बातों को रखा है। நீங்க தியானத்தோடு வாசிச்சீங்கன்னா आप यदि ध्यान के साथ बजाएंगे तो அபிஷேகம் கண்டிப்பா இறங்கும். उस जरूर अभिषेक उतरेगा। கர்த்தர் अनेகரை விடுதலை செய்வார். परमेश्वर बहुत सारे लोगों को छुड़ाएगा। हालेलुया। हालेलुया। நான் இப்போதானே கிட்டார் பழகிட்டு இருக்கேன். मैं अभी मैं सीख रहा हूँ। எனக்கு சரியா வர மாட்டேங்க. मुझे ठीक तरह से आता भी नहीं। கண்ணை மூடிட்டு தியானத்தோடு வாசிங்க. आंख बंद करके ध्यान से बजाइए। அவர் சொல்லி கொடுப்பார். आमेन। वो सिखाएगा। பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். पवित्र आत्मा आपको सिखाएगा। ஹalleluya. हालेलुया। இந்த பாடல் இந்த 10 நரம்பு வீணை ये 10 तार वाला बाजा இது நீங்க கையடிச்சு நீங்க பாட்டு பாடும்போது इसे जब बजाकर आप गाएंगे। இன்னைக்கு நம்ம 10 நரம்பு வீணை இதுதான் கை தட்டுதல் தான். हमारा आज 10 तार के बाजा जो है ये हाथ ताली ही है। நீங்க கை தட்டி பாடும்போது आप जब ताली बजाकर गाओगे உங்களை கர்த்தரோடு இணைப்பார். आपको परमेश्वर के साथ जोड़ेगा। நீங்க யெகோஷுவோடு இணைஞ்சிருவீங்க. आप यहोशुआ के साथ जुड़ जाओगे। நீங்க தியானத்தோடு பாடுனீங்கன்னா आप ध्यान के साथ गाएंगे तो இந்த களிமண்ணுடைய சுபாவம் நீங்கி ये போயிடும். मिट्टी का स्वभाव निकल जाएगा। கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள வந்துரும். मसीह का स्वभाव आपके अंदर आ जाएगा। हालेलुया। हालेलुया। புதிய பாடல் என்ன செய்யும்? नया गीत क्या करेगा? உங்களை புதிதாக்கும். आपको नया करेगा। உங்களை ரிப்பேர் பண்ணும். आपको आपका मरम्मत करेगा। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेगा। அதனால इसलिए ஜூன் 30 வரைக்கும் जून 30 तक எத்தனை பாட்டு பாடணும்? कितना गीत गाना है? 3 பாட்டு பாடணும். हर दिन 3 गीत गाना है। சினிமா பாட்டு இல்ல. फिल्म का गीत नहीं। இந்த வாயிலிருந்து इस जुबान से சினிமா பாடல் வரக்கூடாது. फिल्म के गीत नहीं आना चाहिए। நாங்க எங்களுக்கு கிட்டார் எங்க அப்பா வாங்கி கொடுக்கும்போது गिटार जब हमारे पिताजी लेकर दिए நாங்க ஒரு தீர்மானம் எடுத்தோம். हमने ऐसा एक निर्णय लिया நாங்க இதுல சினிமா பாட்டே பாடக்கூடாது. और सिनेमा का गीत नहीं गाना है। கர்த்தருடைய பாட்டு தான் பாடணும். परमेश्वर के गीत को गाना है। அப்படி இருந்து 1 2 வந்துரும்.
फिर भी ऐसे एक दो आ जाता था, ஆனா கர்த்தர் பாதுகாத்து வைத்தார். लेकिन परमेश्वर ने हमें संभाल कर रखा। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करे। நீங்க மியூசிக் வாசிக்கும் போது अब संगीत बजाते समय தியானத்தோடு வாசிங்க. ध्यान के साथ बजाइए, நல்ல தியானத்தோடு பாடுங்க. ध्यान के साथ गाइए, கருத்தோடு பாடுங்க. समझ कर गाइए। கர்த்தர் உங்க மேல அசைவாடுறதை நீங்க பாப்பீங்க. परमेश्वर आपके ऊपर मंडराता हुआ आप देखोगे। உங்க பழைய சுவாபம்லாம் போயிரும். जूना गुण सब निकल புதிய जाएगा, சுவாபத்தை கொண்டு வருவார். नए गुण को लेकर आएगा। ஹalleluya. हालेलुया। நீங்க 10 நரம்பு வீணைக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வீங்க? 10 तार वाले बाजे को इब्रानी भाषा में क्या बोलेंगे? அசோர். असोर। அசோர் அப்படினா 10 நரம்பு வீணை. असोर का मतलब 10 तार वाला बाजा। இன்னைக்கு இந்த 10 நரம்பு வீணை உங்க கைதான். 10 तार वाला बाजा आपका हाथ ही है। அசோர்ங்கிறது யாரு? असोर कौन है? இது உங்க கை. आपका हाथ। நல்ல கரங்களை தட்டி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ताली बजाकर परमेश्वर के नाम की महिमा बढ़ाना है। நல்ல இப்படி கை தட்டி வீட்ல பாடணும். अच्छे ताली बजाकर गीत गाना है। நான் பாட்டு பாடினா பக்கத்து வீட்ல என்ன சொல்வாங்கன்னு நினைக்க கூடாது. मैं ऐसे गीत गाऊंगा तो बाजू वाले क्या कहेंगे वो नहीं सोचना। हालेलुया। அவங்க கட்டுகளையும் கர்த்தர் உடைப்பார். उनके बंधन को भी परमेश्वर तोड़ेगा। பவுலும் சீலாவும் பாட்டு பாடும்போது पौल और सिलास गीत गाते समय அவங்க கட்டுகள் மட்டும் உடையல. केवल उनके बंधन नहीं टूटे, அந்த பாட்டை யாரெல்லாம் கேட்டாங்களோ उस गीत को जो सुने அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைச்சாரு. सभी के बंधन को तोड़ दिया। ஹalleluya. हालेलुया। அதுமே நீங்க நல்ல சத்தமா ऐसे ऊंची आवाज से, கரங்களை நல்லா தட்டி अच्छे से ताली बजाकर நீங்க பாட்டு பாடி பாருங்களேன். आप गीत गा के देखिए, கர்த்தர் உங்களோடு எப்படி இடைப்படுவார்னு பாருங்க. परमेश्वर आपके साथ कैसा रहेगा देखिए। செய்தி ஒரு நாளும் ஃபெயில் ஆகாது. संदेश कभी भी फेल नहीं होता है। அசோருக்குள்ள என்ன இருக்குது? असोर के अंदर क्या है? நீங்க கரங்களை தட்டி பாடும்போது, आप ताली बजाकर जब गाओगे, 10 நரம்பு வீணை நீங்க பயன்படுத்தும் போது 10 तार वाले बाजे को जब इस्तेमाल करोगे, நீங்க யோசுவாவோடு இணைவீங்க. आप यहोशुआ के साथ जुड़ நீங்க जाते हो। யோசுவாவோடு இணைவீங்க. आप यहोशुआ के साथ जुड़ जाते हो। हालेलुया। சோ வரக்கூடிய நாட்கள்ல आने वाले दिनों में இன்னையில இருந்து आज से ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் जून 30 तारीख तक 3 பாட்டு நீங்க பாடுறீங்க. 3 गीत गाना है। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। நம்ம தலையில் தாழ்த்தி ஜெபிக்கலாம். हम सरों को झुकाकर प्रार्थना करें।